மார்ச் 17 புனித பேட்ரிக். ஸ்காட்லாந்து நாட்டிலுள்ள கில்பேட்ரிக் நகரில் வாழ்ந்த கால்பர்னியஸ் கொன்செசா பெற்றோருக்கு கிபி 387 ஆண்டு பிறந்தார் பேட்ரிக். தன் 14வது வயதில் கொள்ளையர்களால் அயர்லாந்து நாட்டிற்கு கடத்திச் செல்லப்பட்ட பேட்ரிக் அடிமையாக விற்கப்பட்டார். செல்வந்தர் ஒருவரிடம் அடிமையாக ஆடுகளை மேய்த்த பேட்ரிக் அல்லும் பகலும் ஜெபிப்பதையே தன் வாழ்வாக கொண்டிருந்தார். பேட்ரிக் ஜெபத்தினை கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி அளித்து ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து தப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தினார். தன் தாயகமான ஸ்காட்லாந்து திரும்பிய பேட்ரிக் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சியினை நிறைவு செய்து ஆயர் ஜெர்மானுஸின் திருக்கரங்களால் அருட்பொழிவு பெற்றார். கிபி 433 ஆண்டு மார்ச் 25 நாள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பேட்ரிக் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதற்கு மீண்டும் அயர்லாந்து சென்றார். ஆண்டவர் இயேசுவை அறியாத அயர்லாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து தமத்திருத்துவத்தினை 3 பகுதிகளைக் கொண்ட சாம்ராட் இலையின் மூலம் விளக்கினார். ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லாத அயர்லாந்து நாட்டில் ஆண்டவரை அறிவித்து அயர்லாந்தினை கிறிஸ்துவ நாடாக உருவாக்கிய ஆயர் பேட்ரிக் கிபி 461 ஆண்டு மார்ச் 17 நாள் விண்ணகமடைந்தார். அயர்லாந்து மக்களிடம் இறையரசினை கட்டி எழுப்பி இறைவனை அறிவித்த ஆயர் பேட்ரிக்கினை திரு அவை புனிதராக உயர்த்தி பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பேட்ரிக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இவ்வுலகத் தெருக்களில் பெற்றோரை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு ஆதரவு தந்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.